இங்க இருக்க பெண்கள்ல வந்து துப்பட்டா போட்டு தன்னுடைய மார்பகங்களை மறைக்கிறது கூட மாட்டேன்றாங்க. அவங்களே வழிவகுக்கிறாங்க ஆண்களுக்கு. எந்த ஆண்கள் வந்து பார்க்காம இருப்பாங்க? இது எல்லாம் மீறுகிறது தானே. பெண்களுக்குன்னு வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் முகத்தை பார்த்து பேசுவீங்களா, மார்பை பார்த்து பேசுவீங்களா? இங்க இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, உங்க கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு வந்து காம உணர்ச்சியா அது தூண்டுது. அதனால ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வழிவகுக்கும். இனிமே நீங்க எல்லாரும் வேஷ்டியே போட்டுட்டு வாங்கன்னு நான் சொன்னா அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு பெண்ணுரிமை எல்லை மீறுகிறது என்பவர்கள் வெர்சஸ் பெண்ணுரிமை முழுமை அடையவில்லை என்று சொல்பவர்கள். நம்மளிடையே 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. வழக்கறிஞர் சரண்யா அவர்கள், இன்னொருவர் யூடி டிசைனர் பிளவுஸ் நிறுவனர் சுமதி அவங்க வந்திருக்காங்க. லாயரா இருந்துட்டு அவங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஆண்களுக்கு தப்பு நடக்குது, இதை நாங்க யாரும் இல்லைன்னு ஒத்துக்க தப்பாவே சொல்ல வரல. பெண்களுக்கு தப்பா நடக்குதா இல்லையா சார்? எது சார் அதிகமான சதவிகிதம்? ஒரு கேஸ், ஒரு பர்சன் வந்து உள்ள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 5 இயர்ஸ் கழிச்சு இல்லை இவர் அக்யூட் விடுதலை பண்ணிடுறாங்க. அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பொண்ணே வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹைதராபாத்தில் நடந்தது. பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா, அப்பா கண்டிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து உடனே அப்பா ரொம்ப இடையூறாக இருக்காங்க, நம்ம இப்படி பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டா நம்ம ஃப்ரீயாக நம்ம பாய் ஃப்ரெண்டோட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணுது, லாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணியிருக்கா. ஸோ நான் எல்லா பெண்களுமே அக்வைசேஷன் பண்ணல. நான் சில பெண்கள் இருக்காங்க, எல்லா ஆண்களுமே நல்லவங்கன்னு நான் சொல்ல, சில ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் நடக்குது, உடனே அவங்க சொல்கிறாங்க ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும். ஆனால் பெண்களுக்கு இன்னும் அதிகமாட்டிதான் அந்த பாதுகாப்பு சட்டத்தில் இன்னும் நிறைய ஷரத்துகள் சேர்க்கணும். ஏன்னா நிறைய பொண்ணுங்க வந்து சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க மாமியார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம், மாமனார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம். இதுதான் சார் நடக்குது. முதல்ல பொண்ணு வீட்டில் போய் முதல்ல மிரட்டுறாங்க, முதல்ல கேஸை வாபஸ் வாங்கு. எத்தனை வீட்டில் முதல்ல கேஸ் கொடுக்குறாங்க? அவங்க லாயர் தானே. அதாவது பெண்களுக்கான கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதன் மூலியமாக பாதிக்கப்படுறது அந்த பக்கம் ஆண்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பெண்ணுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க கல்யாணம் ஆன போனாட்டியும் கடனை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சாங்க பெண்கள் மேலே. கட்டிட்டு போன இடத்துல அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மாமியாரோ இதுக்கு உரிமை கொடுப்பாங்களா? நீங்கள் ஒரு 2 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா எல்லாரும் பர்மிஷனும் கேட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்க ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கடனை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க வீட்டில் விடுவாங்களா, இல்லை அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு வந்து இங்கே செய்யணுமா? இதுக்கான கேள்வி நான் கேட்குறேன். அவங்க அதை செய்யணும்னா அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து தான் இங்கே செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த பொண்ணு அந்த போன வீட்டில் வாழணும்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், அவங்க சொல்கிற இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த உரிமை இல்லைன்றத நாங்கள் எங்கள் பேச வந்திருக்கோம். இதெல்லாம் மீறப்படுது, இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஃபெமினிஸ்ட்டுங்கிற பேரில். அது ஆண் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. யூஆர் ஆல் எகென்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு எதிராக உட்காந்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி உங்களை கையை காமிச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க சொன்ன கருத்தில் எந்த கருத்தில் நீங்கள் எல்லாம் முரண்படுறீங்க? நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது குடிக்காத பெண்களுக்கும் கணவருடைய விந்து மூலமாக அந்த ஆல்கஹால் உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு கல்லீரல் நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் குடிக்கலப்பா, எனக்கு கட்டிங் தெரியாது, மிக்சிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் ஏன் அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட வேண்டும்? எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன், ஆனால் என் கணவருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது மூலமாக அந்த நோய் நான் வாங்கிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துல நின்று நம்ம சுவாசிச்சா நம்ம எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி குடிச்சிட்டு வரவங்களும் இதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இந்திய ஆண்கள் வந்து எவ்வளவு பேர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா நம்ம சொல்லுவோம். அப்படின்னா எல்லாருமே வந்து பொதுவா ஒரு 40-50% குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான புள்ளி விவரம் நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்றது, இந்திய ஆண்கள் 15 வயதுக்கு மேற்பட்ட இந்திய ஆண்கள் 20% பேர் மட்டுமே குடிக்கிறார்கள். இந்திய அளவில் பெண்கள் 1% பேர் தான் குடிக்கிறாங்க. 1% பத்தி பேசிட்டு இருக்கோம். 99% பெண்கள் குடிக்கல. அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, சூசைட் ரேட் எடுங்க, 70%க்கும் மேல ஆண்கள். அப்ப வந்து அதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க? அதை பத்தி ஏன் நியூஸ்லாம் போட மாட்டீங்க? தனியா மென்ஸ் ரைட்ஸ்க்காக ஏதாவது கிளப்ல சேர்ந்திருக்கியாப்பா நீ?
கூடிய சீக்கிரம் எப்போ? அதுதான் கேள்வி. ஆல்ரெடி இருக்கு. அவங்களுக்கான போராட்டங்கள் எல்லாம், ஆண்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் எல்லாம் எங்க இருக்கும்னா, ஒரு பெண் தனக்கான உரிமையை பேசும் பதிவுகளுக்கு கீழே மட்டும்தான் ஆண்களுக்கான உரிமையை அவங்க பேசுவாங்க. ஒரு நியூஸ் வெளியாகுது சார், ஒரு 14 வயசு பையனை வீடு புகுந்து ஒரு பெண் டீச்சரோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, கமெண்ட்ல நான் அடிச்சு சொல்றேன், நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு ஒரு பையன் கமெண்ட் பண்றான் சார். எத்தனை பொண்ணுங்க கமெண்ட் பண்ணுது, இது ஒரு அபியூஸ் பாய், இந்த இடத்துல நீ இப்படி பேசக்கூடாதுன்ட்டு. அதுல நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு பேசுற எல்லா ஆண்களா இருக்காங்க. எப்படி பேசுறீங்க? நீ அங்க போய் சண்டை போடுப்பா. ஆனஸ்டா ஒன்று சொல்றேன், என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது ஆப்போசிட் சைடில் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாதிக்க சிந்தனையை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு. அதை கரெக்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும். செய்கிற பர்சனை பர்டிகுலராக நீங்கள் ஆள் கட்டி இவர் இந்த மாதிரி செய்கிறார், இவன் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அவரை எதிர்க்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த ஆண்களையும் பல பேர் குறை சொல்லும் போது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் இந்த விஷயங்கள்லாம் ஒத்துக்கிறேன். அப்போ ஏன் எல்லாரும் என்னையே சேர்த்து சொல்கிறாங்க, ஏன் ஆல்வேஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படி ஒரு ஃபீல் ஆகுது யங்ஸ்டர்ஸ்க்கு. அதனால தான் உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை சொல்கிறத இந்த பர்சன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெளிவாக கரெக்டாக இருக்கும். இனிமேல் எந்த ஆண் செய்கிறாரோ அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்கள் போடும்போது இனிமேல் எந்த பெண் அது மாதிரி செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நீ குறிப்பிட்டு போடணும். எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி நீங்கள் பேசாதீங்க. நான் சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர் சார். நான் முன்னாடி ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். இப்போ நான் மீடியாவில் இருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டில் என்னோட மச்சாந்தாருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களோட ஒய்ஃப் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு படிக்கிறாங்க. நல்லபடியாக படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனால் நிவேதா போகக்கூடாது. நிவேதா வெளியில் போகக்கூடாது. ஏன்னா குழந்தை பார்த்துக்கிற கால் இல்லை. நீ பழைய மாதிரி பேங்க்கே போமா. நான் ஏன் திரும்ப பேங்க்கே நான் போவேன். அது யார் முடிவு பண்ணும்? நானா என் மச்சாந்தாரா? என் வீட்டுக்கார் சொல்லலாம். ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன், வீட்டை எதிர்த்துட்டு பண்ணியிருக்கேன். பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க சார், அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது சார். அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம். நீங்கள் சொல்லாதீங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எங்களுக்கு தெரியும். எங்கள் மாமியார் ஒரே ஒரு கேள்வி தான், மீடியா போயிட்டு வா, தாராளமாக போ. திருப்பூரில் போன வாரம் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, ஏன் குழம்பு வைக்காம போனேன்? நான் ஒன்று சொன்னேன், குழம்பு வைக்கிறத விட முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குது, அதுதான் எனக்கு முக்கியம். வேணா நீவே சமைச்சு சாப்பிட்டுப்பான், நான் குழம்பு வைக்காம தான் போவேன் அப்படின்னு. அப்போது சுற்றி 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 நீ சமையல் பண்ணல, நீ வீட்டை நீட்டாக வச்சுக்கல, நீ பையனுக்கு சோறு கொடுக்கல, சுற்றி சுற்றி ஏன் அதுக்குள்ளேயே எங்களை அடக்குறீங்க? எங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குல்ல. ஏதோ ஒரு வகையில் நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஒரு 3 டிகிரி கொஞ்சம் படிச்சிருக்கேன் நானும். அப்போது ஏதோ ஒன்று எனக்கும் தெரியும்ல. எல்லா இடத்துலையும் ஏன் ஒரு மாமியாரோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை வீட்டோட ஒரு மூத்த தலைவன்கிற இன்ஃப்ளூயன்ஸோ, அப்படி இல்லைனா நீ ஒரு சிட்டி பொண்ணு, நீ வில்லேஜில் வாழ மாட்ட, நீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்ட, நீ அடங்காப்பிடாரி, நீ ஃபெமினிசம் பேசுவேன், ஏன் அதை வச்சு என்னை கொட்டுறீங்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா ஃபெமினிசம். என்னன்னா நான் அந்த பொண்ணுக்கு எந்த ஃப்ரீடமே கொடுக்கல. நான் உன்னை லவ் பண்ணேன்னா கல்யாணம் பண்ணி குழந்தைன்னு சொல்லி அந்த ஒரு சர்க்கிளில் தான் இருக்கணும், எனக்கு இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கங்கே சுற்றணும், அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்டான்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்க முடியும், எனக்கான சாய்ஸை நான் எடுத்துக்க முடியும், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. தங்களை விக்டிம் ஆக்கிக்கிறதுக்காக இவங்க இந்த கார்டு ப்ளே பண்ணுறாங்களா, இல்லை ட்ரெண்டிங்கில் வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களா? இந்த ஃபெமினிசம்னு ஒன்று பேசினா இந்த சொசைட்டி எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, எனக்கு அது ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதுக்காக பேசுகிறாங்களா? அவங்களோட இயலாமை, வேற ஒண்ணுமே கிடையாது. இயலாமை வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வரணும், நான் படிக்கணும், நான் பெரிய மினிஸ்டர் ஆகணும்னா நான் தான் படிக்கணும். வேற யாரும் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க தான் அந்த டீம். இப்போ என் ஃபேமிலி இருக்கு, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும். இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்துக்க முடியாதா, சரி நீ பார்த்துக்காத நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட ரத்தம் தானே, அப்போ நான் தானே பார்க்கணும், அவ்வளோதான். இது யாரும் எனக்கு இப்போ நீ போகாத ஆஃபீஸ்க்கு நான் பார்த்துக்கிறேன் போது முடியாது, நான் போனாதான் 2 பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா நான் போவேன். அதை நீ டிமாண்ட் பண்ணனா முடியாது, நீ வேண்டா போயிட்டு நான் பார்த்துக்கலான்னு என்னால் முடியும் தானே. ஏன் 2 குழந்தைங்களை வளர்க்க என்னால் முடியணும்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவேன். இப்போ எல்லாரும் வரவும் செய்கிறாங்க தைரியமாக. ஒன்று அப்சர்வ் பண்ணும்போது இங்கே இருக்கிற பெண்கள் அனைவருமே பேசுறது குடும்பத்தை தாண்டி இது வரைக்கும் பேசவே இல்லை. பெண்கள் என்னாலே குடும்ப அமைப்பு, குடும்பத்தை சார்ந்து, குழந்தைகளை சார்ந்து, கணவனை சார்ந்து, அவர்களுடைய பெற்றோர்களை சார்ந்து தான் இருக்க தவிர இவங்களாம் எப்போ சமூகத்துக்கு வர போறாங்க, இவங்களாம் எப்போ அரசியல் வர போறாங்க? குடும்பத்தை தாண்டி பெண்களால் யோசிக்க முடியல. அவ்வளோ பந்தம், பாசம், அன்பு, அரவணைப்பு இதில் கட்டுப்பட்டு இருக்காங்க. கட்டுப்பாடு, சுதந்திரம் இல்லை. குடும்பம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். என்னுடைய பொண்ணு எல்லா விதத்துலேயும் போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொண்ணை நான் போல்டாக வளர்த்துட்ருக்கேன். ஆனால் நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த பொண்ணு திரும்ப என்னையே நீங்கள் நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது நான் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்?
பட் நான் வந்து சிங்கிள் பேரண்ட், லாஸ்ட் இயர் தான் ஹஸ்பண்ட் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் எல்லா விதத்துலேயும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். பட் அந்த பொண்ணு வந்து இந்த சோசியல் மீடியாக்குள்ளே இருந்து பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் அவங்க கெத்து அப்படிங்கிற ஒரு சொசைட்டிக்கு அந்த பொண்ணு தள்ளப்படும் பொழுது அதனுடைய நான் கொடுக்குற சுதந்திரத்தை அந்த பொண்ணு மீறுதா இல்லை மீறலையா சார்? ட்ரெண்டிங்காக ஃபெமினிசம் பேசுகிறாங்களா? ட்ரெண்டிங்காக ஒரு இஷ்யூவை பெண்ணியம் சார்ந்த விஷயமாக மாற்றுறாங்களா? ட்ரெண்டிங்காக யாரும் பண்ணுறதில்ல, பேஷனுக்காகவும் யாரும் பண்ணுறதில்ல. நான் பார்த்த விஷயங்கள், நான் அப்சர்வ் பண்ணுறது இன்செக்யூரிட்டி. நான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் பண்ணிட்டேன், திருப்பி என்னை நீங்கள் பேக்கில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ ஃபார்வர்ட் வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் 50%. திருப்பி நீங்கள் என்னை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ திருப்பி நான் அந்த விஷயத்தை புகுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்னை நீங்கள் திருப்பி அந்த இடத்துல கொண்டு போய் விட மாட்டீங்க. அந்த இன்செக்யூரிட்டின்ற ரீசனுக்காக மட்டும்தான் எல்லாருமே வந்து அப்போ கொடுக்க மேலே. ஏன்னா இன்னைக்கு வலைத்தளங்களை அடிச்சுக்கிறதே வந்து பெண்ணியம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக பெண்கள் குரல் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் பெண்ணியத்தில் எப்படி சேர்த்துவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் விக்டிங் கார்டு ப்ளே பண்ணுறீங்கன்னு அதே ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக பெண்கள் தான் நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்குறேன். படங்கள் எல்லாம் வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இந்த ஐட்டம் சாங் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பெரும்பான்மையாக சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஆனால் அதே இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லை இவங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க ட்ரெஸ் பண்ணுறது அவங்களோட சுதந்திரம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமும் பேசுறாங்க, அந்த பக்கமும் பேசுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த ஆக்ட்ரஸ் வந்து அதை விருப்பப்பட்டு தானே நடிக்கிறாங்க. அப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு பெண் சுதந்திரம் வந்து இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் எதிர்த்து பேசுறீங்க? ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்லை இந்த பக்கம் நில்லுங்க. நடுவில் நின்னா லாரி அடிச்சு. ஸோ அதுதான் சொல்றேன். ஆடை சுதந்திரம் வந்து கம்மியாக ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கான சுதந்திரம் 1848 ஆரம்பிச்சது அது. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மேலாடை போட்டால் அதாவது வரி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதிலிருந்து போராடி நாங்களும் ட்ரெஸ் போட்டுக்குவோம் அப்படின்னு வந்தது தான் ஆடை சுதந்திரம். இப்போ அங்கே கம்மியாக போட்டாலும் சொல்கிறீங்க, மேலாடை போட்டாலும் வரிங்கிறீங்க. இப்போ பெண்களுக்கு எது தான் சுதந்திரம்? இன்னொன்று முளைவரி சட்டம்னு இருந்துச்சு, அது என்னன்னு தெரியுங்களா? நீ சொன்னேல ஃபெமினிசம் 1920s ஆரம்பிச்சது. எதுக்காக? குடிக்கிறதுக்காக கிடையாது. 1848 ஃப்ரான்ஸில் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வாக்குரிமை கொடுத்த முதல்ல மார்ச் 8, 1848 அதுதான் விமென்ஸ் டேன்னு கொண்டாடப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறமா தான் ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது நீ சொல்கிற பாயிண்ட்டு. அது வந்து சில ஸ்டேட்ஸில் வரி கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் மேலாடை போடுவோம், எங்களை மேலாடை போடுறதுக்கான உரிமை கொடுங்கன்னு கேட்டது தான் ஆடை சுதந்திரம். நீ சொல்கிறது கிடையாது ஆடை சுதந்திரம். எதை ஆடை சுதந்திரம் பேசுகிறீங்களோ அதே வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணும்போது அது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இப்படிலாம் பண்ணுறாங்களே கல்ச்சருக்கு அகேன்ஸ்ட் நீங்களே பேசுகிறீங்க. அதுதான் எங்களுக்கு புரியல. யாருப்பா பேசுகிறேன்? ஆமாப்பா, ஃபெமினிஸ்ட் தான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஃபிலிம் ஸ்டடீஸ் எடுத்தீங்கன்னா சார், ஃபிலிம் ஸ்டடீஸ் ஃபிலிம் ரிலேட்டட் போனீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன், ஒரு ஆணின் பார்வையில் தான் வந்து ஒரு பெண் வந்து சினிமாவில் காட்டப்படுகிறாள், அதுதான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான பெண்ணியவாதிகள் பேசுகிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு அதில் நடிக்கும் அந்த ஆக்ட்ரஸுக்கு ஆடை சுதந்திரம் இல்லையா? அதுதான் என் கேள்வி. மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து ஐட்டம் சாங் வைக்கிறதே ஓகே, நல்ல ஒரு ரீச் இருக்குது அப்படின்றதுக்கு. மோரோவர் அந்த இடத்துல நடிக்க போகிறவங்க அவங்க அது ஒரு ப்ரொஃபஷனாக போகிறாங்க, அது அவங்களோட தொழில், அவங்க அந்த இடத்துல வந்து உள்ளாக்கப்படுறாங்க தான். இப்போது விருப்பம் நாம் வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது வேறு, என்னோட தொழிலில் நீ இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல நீ பொசிஷனில் இருக்க முடியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. இவ்வளோ பெரிய படம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க வந்து ஓகே, நம்ம அங்கே டேரக்டராக இருக்கும் போது அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போயிட மாட்டோமா? அவங்களையுமே அந்த இடத்துல உள்ள தள்ளப்படுறோம் கேட்குறாருன்னா, அப்படி அவங்க தொழில் ரீதியாக அவங்க வாய்ப்புக்காக நீங்கள் போகலை, தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சு அவங்களை கார்னர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இப்படிலாம் போட்டு ஆடலாமா, இப்படிலாம் போட்டு நீங்கள் பண்ணலாமா சார்? அதை வந்து பார்த்து ரசிக்கிறதுமே மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் தான், அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுமே ஆண்களாக தான் சார் இருக்காங்க என்னை பொறுத்தவரை. ஃபெமினிசம்ன்ற வேர்டே ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு சார். நீங்கள் ஒரு பேசிக் ரைட்ஸை பேச ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீ வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுகிற அப்படின்றது தான். ஃபெமினிசம் வந்து இது பெண்கள் சார்ந்த மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா ஒரு மேல்குள்ளே கூட ஒரு ஆண்குள்ளே கூட ஒரு பெண்மை இருக்குன்னு தடவை சொன்னதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஏன் ஒரு ஆண் அழுகக்கூடாது, பெண் மட்டும் வெளியே அழுகலாம், ஒரு ஆண் ஏன் அழுகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஒரு இடத்துல வந்து ஏன் ஆண் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஏன் அந்த கஷ்டம், ஈக்குவலாக ஃபினான்ஸை ஷேர் பண்ணுங்க, ஆண் நீ வேலை
வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறோமா, வேலையை சரிசமமாக பகிர்ந்துக்கலாம். குக்கிங் வந்து பெண்களுக்கானது கிடையாது, அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு பேசுனது வந்து ஒரு ஃபெமினிசம் தான். ஸோ நம்ம அதை தப்பாக பார்த்து அதில் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறவங்கள வந்து நீ வந்து அதை ஒரு ட்ரெண்டிங்காக பேசுகிற அப்படி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சார், இந்த ட்ரெண்டிங்காக பண்ணுறதுல ஒரு அக்கான்ற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இருந்தது. அக்காவா? ஆமாம். அது என்னன்னா, எதை சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட வேண்டாமோ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. டெய்லர் அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஜிம் அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இன்னும் நிறைய அக்காங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க 2 பேரும் அதை பார்க்கும்போது. ஆனால் இதில் இதே மாதிரி ஒரு கல்ச்சர் வந்தது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக ட்ரெண்டு, அந்த இது என்னோட உரிமைன்னு சொல்லி வந்த ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க, ட்ரெண்ட் ஆனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வியூஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீலாகில் ஒரு கப்புள்ஸ்லேயே விமன் டாமினண்ட்டாக இருக்க மாதிரி கண்டென்ட் போட்டால் அது கேஷுவலாக போட்டால் இன்னும் நிறைய வியூஸ் கிடைக்குது அப்படின்றது இருக்குது. ஆனால் இது எங்கே எல்லை மீறுதுன்னா, ஸ்டேஜில் ஒருத்தவங்களை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடணும்னு 2 பேருக்குமே ஒரு வரைமுறை இருக்குது. எந்த ஒரு பிரபலமும் வந்து அவங்களோட மனைவியை ஸ்டேஜில் கூப்பிடும் போது மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு அதுவும் கண்டிக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு கப்பல் லாக் பண்ணும் போது கூட வியூஸ் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் என் வீட்டில் டாமினண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி காட்டுறது, கணவர்களை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுற மாதிரி வியூஸ்க்காக சிலது நடக்குது. நீங்கள் எதிர்க்கிற பெண்ணுரிமை எது சொல்லுங்க? அவங்க சொன்னாங்க திரைப்படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் வந்து கவர்ச்சியாக போட்டு பண்ணுறாங்க, ஆண்கள் ரசிக்கிறாங்கன்றது. சரி, அது ஒரு வகையில் ஏற்றுக்கலான்னு கூட அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கலான்னு வைங்க. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிறத வந்து துப்பட்டா, இங்கே இருக்க பெண்களில் வந்து துப்பட்டா போட்டு தன்னுடைய மார்பகங்களை மறைக்கிறது கூட மாட்டேன்றாங்க, அப்படியே வராங்க. இன்னைக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிற சக ஆண்களோட வந்து அவங்க வந்து கவர்ச்சி வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், முதல்ல சொல்ல போனால் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியை தான் போட்டு வராங்க. அப்படி கவர்ச்சியாக போடும்போது அவங்களே வழிவகுக்கிறாங்க ஆண்களுக்கு. கவர்ச்சியாக ஒரு இதாக போட்டு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது எந்த ஆண்கள் வந்து பார்க்காம இருப்பாங்க? இது எல்லாம் மீறுகிறது தானே சார். பெண்களுக்குன்னு வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த பெண்கள் இருக்கணும், வாழணும், சமுதாயத்துல வாழணும்னு ஒரு இருக்கு. இவங்க அதை மீறி, எல்லையை மீறி அவங்களே வழிவகுத்து பெண்கள் வந்து அந்த உடை அணியறதுல இருந்து சரி எல்லாமே வந்து அவங்களுக்கு இதா படுறாங்க. அப்ப ஆண்களை குத்தம் சொல்லி என்ன பிரச்சனை இருக்கு? எங்க வேலை பாக்குறீங்க சார்? நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், பிரைவேட் கம்பெனில. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ முடிச்சிருக்கேன். ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார். அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் சார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் இருக்காங்களா, ஆண்கள் மட்டும் வேலை செய்கிறாங்களா? பெண்களும் இருக்கிறாங்க சார். இங்கே இப்படி பேசிட்டு போகிறீங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல உங்களை? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் முகத்தை பார்த்து பேசுவீங்களா, மார்பை பார்த்து பேசுவீங்களா? இல்ல அப்படி சொல்லல சார், நான் கரெக்ட். என் கேள்விக்கு நீங்க முகத்தை பார்த்து பேசுவீங்களா, மார்பை பார்த்து பேசுவீங்களா? சார் முகத்தை பார்த்து தான் சார் பேசுவோம். ஆனா இன்னைக்கு இருக்க ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. மார்பை பத்தி இங்க பேசிட்டு இருக்கீங்க. தேர் சாய்ஸ். அவங்க என்ன உட போடணும், அவங்க எப்படி சாப்பிடணும், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணணும், அவங்க சொத்துல உரிமை வாங்கணும் வேணாம், நீங்க யார் சார் முடிவு பண்றதுக்கு முதல்ல? சார் அப்படின்னு இல்ல சார், இப்போ சுதந்திரமா இது போடுறது வீட்டுக்குள்ள இருக்கு சார். அவங்க துப்பட்டா போடாதனால ஆண்கள் வந்து ஒரு இடத்துல தவறா பாக்குறாங்க அப்படின்னா நீங்க ஏன் சார் விலகி பாக்குது, அந்த பக்கம் பார்த்து திரும்பி போல சார்? அவங்களுமே சார் நீங்க ஏன் சார் அந்த உங்ககிட்ட சாய்ஸ் இருக்குல்ல சார், நீங்க எங்க பார்க்கணும் சாய்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல சார்? இருக்கு சார், இருக்கு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பெண்களுடைய ஆடைய, அவங்களுடைய அங்கங்களை, இதெல்லாம் உங்க மானத்தோடையும் வீட்டோட குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் இது அங்கதான் உரிமை பாதுகாக்கப்படுதுன்னு பெண்களை அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க. இல்ல நான் பொதுவா அப்படி சொல்ல வரல சார். இப்போ சுதந்திரமா அவங்க சொன்னாங்க, சுதந்திரமா இருக்கலாம் தப்பு இல்ல, 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் சார். அது வெளியில வரும்போது சார், வெளியில போகும்போது ஒரு பெண் எப்படி போகணும் சார்? ஏன் ஒரு வெளியில ஆண் போகும்போது ஏன் சார் எப்படி போகணும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? ஆண்கள் அப்படி போறது இல்லையா சார்? இந்த இடத்துக்கு இந்த உடை தான் போடணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை போட்டுட்டு வரலாம்லன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு காது குத்து இருக்கு கோயிலுக்குள்ள, கல் குடிச்சிட்டு சரக்கு குடிச்சிட்டு ஆம்பளைங்க நல்லா ஜெட்டி தெரிய பின்னாடி படுத்திருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க? கோயில்ல வந்து அந்த கோயில்ல ஒரு ஆண் அப்படி படுக்கிறான், அதை எதுவும் கேட்கறது கிடையாது. ஆனா துப்பட்டா போடாம சுடிதார் போட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டா, ஆஃப் சாரி போட்டு வர வேண்டிய இடத்துல ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வந்துட்டான்னு அந்த பொண்ணை இத்தனை கேள்வி கேட்குறீங்க. இன்னொன்று, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இங்கே இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, உங்கள் கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு வந்து இன்னொரு சக பெண்ணுக்கு காம உணர்ச்சியாக அது தூண்டுது.
அதனால ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வழிவகுக்கும். இனிமே நீங்க எல்லாரும் வேஷ்டியை போட்டுட்டு வாங்கன்னு நான் சொன்னா யாராவது சொல்லியிருக்காங்களா? இன்னொன்னு பெருமையா வேற சொல்லியிருக்காங்க, நான்லாம் சட்டை போடாம சுத்துவோம். அது நீங்க பெருமையை படுத்துறது எங்கல? ஒரு பையன் சட்டை போடாம போட்டானா அவனை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால நாங்க சட்டை போட்டு நடப்போம், பப்ளிக்கா யூரின் போறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க போவோம், நீங்க போவீங்களான்னா ஏன் போல? ஒரு காமன் சென்ஸ் இருக்கு எங்களுக்கு. இங்க ஒரு ஆண் வெளியில போய் குடிக்கிறத பத்தி பேசல, ஒரு ஆண் வெளியில போய் ஸ்மோக் பண்றத பத்தி பேசல இல்லைங்களா? ஒரு ஆண் என்ன படிக்கணுங்கிறத பத்தி இங்க பேசல, ஒரு ஆண் எப்படியெல்லாம் தன்னை வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கணுங்கிறத பத்தி இங்க டிஸ்கஷனே வரல. ஏன்னா பிறக்கும் போதே ஒரு ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் அந்த பொண்ணுக்கு இல்லை. பிறப்பிலேயே பிறந்து குழந்தை கையில் நீங்கள் வாங்குறீங்களா, அப்போவே ஆணுக்கு ஒரு இடத்துல கையில் கொடுக்கும்போது நீங்கள் குழந்தைய கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தால் முதல்ல ஆடை போட்டு கையில் கொடுமா, தாயை தவிர அங்கே இருக்கிறவங்க கொடுக்கும்போது மூன்றாம் அவர் பார்க்கும்போது அதை தவறாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை செய்கிறோம்ல, அங்கேருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது இருக்குது. இது கன்சர்ன். நான் திருப்பு நான் சொல்கிறேன், பாதுகாப்பு என்பது வேறு. அதை நம்ம தான் பார்க்கணும். நம்ம பிள்ளைக்கான பாதுகாப்பை நம்ம தான் பார்க்குறோம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஆடை கம்மியா போடுறதோ நிறைய போடுறதோ எதுவுமே பெண் சுதந்திரமோ ஆடை சுதந்திரமோ கிடையாது. நங்கேலி மார்பை அறுத்ததுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் போலவே நாங்கள் பிராவை அறுப்பதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது. ஒரு பிராவை எவ்வளோ போட்டுட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிரா இல்லாம ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் உக்காந்தானா அப்பா இருக்காங்க பிரா போடுன்றாங்க. அப்பா தானே இருக்காரு, நான் ஏன் பிரா போடணும்? டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தா எங்க அப்பா தானே. சித்தப்பா வராரு, பிரா போட்டு டிஷர்ட் போடு. சித்தப்பா தானே, மக தானே நானு, அதையே அவங்க அசிங்கமா எடுத்துக்கிறாங்க. பிராவை கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கிறதுனால தழும்புகள் ஏற்படுறதுல இருந்து அதனாலேயே கேன்சர் உண்டாகிற வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சொல்றது அந்த இடத்துல பிரா போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு 24 மணி நேரமும் பிரா போடுறதுனால ஸ்கின் டிசீஸ்ல இருந்து கேன்சர் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டாகுது அந்த தழும்புகள்னால. அதை பத்தியெல்லாம் நம்ம பேசுறது இல்லை. ஸோ இங்கே பேச வேண்டியது நிறைய இருக்கு, அது எல்லாத்த பற்றியும் பேசுவோம். நீங்கள் குடியினோம் முடி, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சின்ன முடியை பற்றி பேசுகிறீங்களேன்னு, அந்த சின்ன முடி சின்ன உடையே உங்களுக்கு இவ்வளோ உறுத்துது அப்படின்னா எங்கே நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்றது தான் என் கேள்வி. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது உங்களுக்கு இவர்கள் இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு இடத்துல நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல இல்லையா, நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கும்ல, அது என்ன உங்களுக்கு? ஷார்ட் ஹேர் வச்சிருக்கனால அவங்கள கிண்டல் பண்ணாங்கன்னு. எனக்கு அவ்வளோ பெரிய லாங் ஹேர் இருக்கு, இந்த பிள்ளைக்கு எதுக்கு இந்த வயசுல இவ்வளோ முடியுன்னு எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டில் வெட்டி விட்டுருக்காங்க, எதுக்கு இவ்வளோ முடியுன்னு இந்த வயசுல. ஆனா அதை மீறி நான் வளர்த்துருக்கேன், அதை வளர்த்து காட்டுவேன். அதை மெயின்டைன் பண்ணவே முடியலனாலும் லாங் ஹேர் வச்சிருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, ஷார்ட் ஹேர் வச்சிருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் பெண்களை ஒரு பொருளாக தான் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். எப்படி அவளை கிண்டல் பண்ணலாம், எப்படி அவளை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஷால் போடலை அப்படின்னா ஒழுங்காக போட்டுட்டு போன்னு சொல்கிறது பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. ஏன்னா முக்கியமாக அது வெறும் மசில் சார், நம்ம உங்கள் உடம்புல இருக்க அதே மசில் தான் எனக்கும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த மசிலை மறைக்கவே முடியாது. இங்கே சாரி கட்டிட்டு போன எத்தனை பொண்ணுங்களுக்கு அபியூஸ் நடந்ததே கிடையாதா? சாரி கலாச்சாரம்னு சொல்கிறாங்க, சாரி தான் கலாச்சாரம்னு. நான் சுடிதார் போட்டுட்டு போனாலும் என்னை கிண்டல் பண்ணுறவங்க இருக்காங்க. சாலை பின் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிருக்கேன், என்னை கிண்டல் பண்ணவங்களும் இருந்திருக்காங்க பஸ்ஸில். நான் கரெக்டாக பின் பண்ணிட்டு போனேன், அப்போ ஏன் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுங்கள்? சால் போட்டாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பெண்ணை பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி இன்னமும் ஏதாவது ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு 100 பேத்துக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு கிடைக்காத எல்லாத்தையும் மறைச்சிட முடியாது. இதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் பழைய கதை அப்படிம்பாங்க. பெண்களுக்கு பிறக்கிறப்பவே அவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நான் பெண்ணாக பிறந்தோன்னே எங்கள் வீட்டில் நான் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். நான் பிறந்தோடனே எங்கள் அப்பாவோட அம்மா நான் பொண்ணாக பிறந்துட்டேன்னு சொல்லி என்னை 15 days அவங்க தொடவே இல்லை, குளிப்பாட்டவே இல்லை. இதை என்னை சொல்லி கொடுத்து எனக்கு வளர்த்துருக்காங்க. அது என் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ நான் அவங்களுக்கு மீறி அதை மீறி நான் படித்து காட்டணும், வீட்டில் வசதியே இல்லைனாலும் நான் ஒரு பெரிய படிப்பு தான் படிக்கணும்னு 8 மாதம் வீட்டில் அடம் பிடிச்சி இப்போ நான் ஒரு லாயராக படிச்சுட்ருக்கேன். ஆனால் படிக்க வைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. நான் பாதியில் இறந்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ 2 months முன்னாடி இறந்துட்டாங்க. ஒரு நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனால் அவர் பாதியில் விட்டுட்டு போனாலும் அவர் எவ்வளோ நான் அடம் பிடிச்சி தான் அவர் படிக்க வைக்கவே முடியாதுன்னாரு. அடம் பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அவர் வீட்டில் நான் ஒதுக்குனாங்க பொண்ணுன்னு சொல்லி. ஆனால் நான் அதையும் மீறி படித்து வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பெண் சுதந்திரம் கிடைக்கல எனக்கு? ஆக்சுவலாக அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, காரியம் முடியுது. இப்போ அவங்க தான் தனி ஒரு பெண், அவங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் அடுத்தது அவங்க 2 பிள்ளைகளை பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறாங்க காரியம் முடிஞ்சிருச்சு, நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு.
அதற்கு எங்களோட இன்னொரு ரிலேட்டிவே வந்து சொல்கிறாங்க, வேண்டாம்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, போகாது. ஸோ ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை இழந்துட்டாங்க அப்படின்னா அவன் அடுத்த நாளே கூட வேலைக்கு போகலாம். அதை இந்த சமூகம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை. ஆனால் அதுவே ஒரு பெண் அவனுடைய கணவனை இழந்துட்டா அவள் தானே அந்த குடும்பத்தை ரன் பண்ணணும். ஏன் அப்போ மட்டும் அந்த சமூகம் கேள்வி கேட்குது? அது ஒன்று. இரண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பெண்களோ இல்லை ஆண்களோ, முக்கியமாக மலடி அப்படின்ற ஒரு விஷயம், உங்களை யாரையாவது சடங்குல உட்கார வச்சு நீங்கள் ஒரு துணையாக உட்கார வச்சு உங்களுக்கு சந்தன நலங்கு வச்சுருக்காங்களா? இதை இங்கே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு முதல் குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. நான் 2வது குழந்தை ஒரு வருஷத்துலேயே சார். அடுத்தது எப்போ அந்த கேள்வி என்னை எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துச்சின்னு தெரியுமா? அப்படி இருக்கும்போது அப்போது ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. டக்குன்னு என்னை கூப்பிட்டுட்டு வந்து அந்த சடங்கில் உட்கார வச்சு இப்படி தடை விட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், நான் இன்னும் மென்டலாகவே ப்ரிப்பேர் ஆகலை சார். அப்போது இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, அப்போ அந்த குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்ணை சார்ந்துதான் இருக்குது. ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா கூட இப்போ ஒரு வேளை வந்து ஒரு பெண் வந்து தாமதமாக கன்சீவ் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமியாரோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ முதல்ல சொல்கிறது எப்படி தெரியுமா? உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் செக் பண்ணுப்பா ஹாஸ்பிட்டலில். அப்படி தான் வரும். எந்த ஒரு வீட்லேயும் போப்பா நீயோ போய் கூட சேர்ந்து செக் பண்ணு. எந்த சமூகம் எந்த வீட்லயாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சுதந்திரமாக என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? பல வருஷமாக ஆணாதிக்க சமூகம் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அடிமைப்படுத்துறது, நான் பேசினா நீ எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை இப்போ ஃபெமினிசம்ன்ற பேரில் நீ என்ன பண்ணுறியோ அதை காம்படிட்டிவாக நானும் சேர்த்து பண்ணுறேன். நீ அடித்தானா நான் திருப்பி அடிக்கிறேன், நீ கத்துனா நான் டபுள் மடங்காக கத்துறேன், நீ ஃபேமிலி கூட சண்டை போடுறியா உன் அப்பா அம்மாவை என் காலில் விடுறவர்களும் நான் சண்டை போட வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணாதிக்க சமூகம் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் ஃபெமினிசம்ன்ற பேரில் தப்பாக புரிஞ்சுக்காமல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் இருந்தால் அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபெமினிசம். ஃபெமினிசம் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு சோஷியலிசமோ இல்லை கம்யூனிசமோ இல்லை பெரியாரிசமோ பேசும்போது வந்து நம்மளுக்குள்ள ஒரு லாயல்ட்டி, ஒரு ஹானஸ்டி வரும். அதே ஃபீல் தான் ஃபெமினிசமும். நீங்கள் அதை செயல்முறையில் படுத்தும் போது வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அதை அமல்படுத்திக்கோங்க. இப்போ பீரியட்ஸ் பெயின் அவங்க அப்படி தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. பீரியட்ஸ் பெயின் ரெஸ்ட் எடுக்கலாம், ஓகே. அவங்க ஏன் எந்த கிளாத்தையும் தொடக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, வீக்காக தான் இருப்பாங்க, யாரையும் தொடக்கூட கூடாதா சார்? தீட்டு அந்த பிளேஸில் அங்கேருந்து தான் நம்ம பேபியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இருக்க எல்லாரும் ஹியூமன்ஸும் தீட்டா? ஏன் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க? வீக்காக இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே ஓகே, ஏன் தொடக்கூடாது? சில வீட்டில் அவங்கள 5 டேஸும் ஹேர் வாஷ் பண்ண வைப்பாங்க. டயர்டாக இருக்க பொண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ணி அந்த கேரை காயத்தில் அவங்களுக்கு ஃபீவர் வருமா வராதா? வீக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் சாமி குத்தமாயிருமா குளிச்சுட்டு வரல அப்படின்னா? இன்னமும் அதை சில வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2 பேருமே நீங்கள் உட்காந்து இங்கே பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஸோ முதலாக நான் வழக்கறிஞர் சரணை அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை ரொம்ப ஓவராக பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க, அதனால் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, நிறைய சமூக சீர்கேடுகள், அதோடைய வரமுறை இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்க, இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார்கிட்டயாவது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். இந்த சைட்லேருந்து சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, முதல் பெண் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருக்காவது தெரியுமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்தியாவினுடைய முதல் பெண் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியல. கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. இல்லை, அப்படி யாருமே இல்லை. பார்த்தீங்களா? இல்லை. என்னம்மா? சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கூட ஒரு ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் இதுவரை அப்பாயிண்ட் பண்ணப்படலை. ஏன்னா பயஸ் இருக்குது, அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப நிறைய சிரமங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ கரண்ட்டில் 25 ஹைகோர்ட் இந்தியாவில் இருக்குது. நிறைய ஹைகோர்ட்டில் ஒரு 4-5 ஹைகோர்ட்டில் பெண் நீதிபதிகளே கிடையாது. ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, நிறையா நீதிபதிகள் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நீதிமன்றத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், விமன் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம ரீச் பண்ணவே இல்லை. அதே போல் லோக்சபா, ராஜ்யசபா அங்கேயுமே இருக்கக்கூடிய எம்பிஸோட மெம்பர்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் 15% கூட ரீச் ஆகவே இல்லை. சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 சீஃப் மினிஸ்டர், விமன் சீஃப் மினிஸ்டர் தான் இந்தியாவில் இருக்காங்க. 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒரு வழக்கறிஞர் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து லாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு 3 கோடி 70 கோடி பெண்கள் வந்து இந்தியாவில் இருக்கோம். 70 கோடி பெண்களும் வந்து சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டா இருக்காங்க. அதனால் பலனடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? குறைவு. ஏன்னா அவங்க முன் வரதே கிடையாது. முன் வரத்துக்கு அதுக்குமே நிறைய தடைகள் இருக்குது. இப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, அவங்கள கைட் பண்ணுறதுமே ஒரு ஆணாக தான் இருப்பாங்க.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அபியூஸ் நடக்குது இல்லையா, அந்த அபியூஸை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு இன்னுமே நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது. இப்போது லா மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த அபியூஸ்லேருந்து வெளியில் வர்றது, இதை பற்றி தான் நிறைய பேசணுமே தவிர எங்கேயோ ஒரு சிலர் 2 பேர் 3 பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விஷயத்த வந்து பெருசாக மீடியாஸுமே அதை ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் ஆக்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில் ஒரு மனைவி வந்து கொலை பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நியூஸ் எதாவது பார்க்குறோம். இல்லை கல்யாண ராணி அப்படின்ட்டு ஒரு பெண் வந்து நிறைய பேரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ட்ரெண்டிங் நியூஸ் ஆக்கி அதை எல்லாருமே பார்த்து விருப்பப்பட்டு அதை தான் பார்க்குறாங்க. பட் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களை பெருசாக நம்ம வந்து யாருமே அதுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமாக இருக்காங்களா? அவங்களுக்கு தேவையான சுதந்திரம் கிடைச்சிருச்சா? பெண் உரிமைன்னு ஒரு டாப்பிக்கை இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே தெரியுது இன்னும் முழுமை அடையலைன்றது. அங்கே சைடில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி சொன்னது என்னென்னா, சுதந்திரத்தை எடுத்துக்கோங்க ஆனால் அளவாக எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு அளவு வச்சிடுறாங்க. அந்த அளவை ஏன் டிசைட் பண்ணணும், யார் டிசைட் பண்ணணும்? அது ஆண் உரிமை இடத்துல வந்து யாரும் அளந்து கொடுக்கறது இல்லை இல்லையா. பெண்ணு வந்து தெளிவாயிட்டா, இல்லைனா படிச்சுட்டா, அதிகம் படிச்சுட்டா, வேலைக்கு போயிட்டா, பணம் சம்பாதிச்சிட்டா, அவங்களோட கன்வீனியன்ஸ் அங்கே பாதிக்கப்படுமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட எவ்ரிடே லைவ்லிஹுட்னா அவங்க டெய்லி காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க இருக்கிற வாழ்க்கையும் பாதிக்கப்படுமோ அப்படின்ற பயத்தில் மொத்த பேரும் எக்ஸாக்ட்லி பயத்தில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. இங்கே பெண் உரிமைன்றது காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு வீட்டில் பால் காய்ச்சறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நடுவில் பண்ணுற மொத்த வேலைகளும் நீங்கள் இருக்கிற மொத்த உங்களோட வாழ்க்கையுமே அடங்கிறது பெண் உரிமையில். ஆனால் இவங்க அதெல்லாம் தாண்டி ரொம்ப டீப்பாக எதோ பேசிட்டாங்க. அதெல்லாம் லாஃபுல் டாபிக்ஸாக இருக்குது. லா ரிலேட்டடாக பேசுகிறாங்க, விக்டிமைஸ் பண்ணுறதா பேசுகிறாங்க. நாங்கள் இங்கே வாழ்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவங்க வந்து வேற எதையோ டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க. பெண் உரிமைன்றது வேற, ரைட்? இருக்க விடுங்க, அவ்வளோதான் பெண் உரிமை. நீங்களும் பிறந்துட்டீங்க, நாங்களும் பிறந்துட்டோம், எல்லாரும் இருப்போம். அதை விட்டுட்டு நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன்ற இதை வைக்க வேணான்னு நினைக்கிறேன், ரைட்? இது கூட இந்த வயசில் இன்னும் இவங்களுக்கு புரியலையேன்றது ரொம்ப மன வருத்தத்தில் இருக்குது. எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம், பிறந்திருக்கிறோன்ற ஆங்கிளில் இவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கே ஜென்ரலாக நம்ம பெண்கள்னு பார்க்கும்போது ரொம்ப கண்டிஷன்டாக பிறந்திருக்கோம், கண்டிஷன்டாக வளர்கிறோம். அதாவது ஒரு கோயில் யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யானை சின்னதாக இருக்கும்போது ஒரு சங்கிலி இருக்கும், அது அவ்வளோ பெருசானாலும் அதே சங்கிலியில் அடங்கி அதே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் பிறக்கும் போதுலேருந்து ஒரு கண்டிஷன்டு சிஸ்டமில் தான் நாங்கள் பிறக்கிறோம். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தான் நடந்துக்கணும், இதுக்கு மேலே நடந்தால் குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்டு சிஸ்டமில் நம்ம இருக்கிறோம். உன்னோட பிள்ளை உன்னோட பொறுப்பு, கணவன் உன்னோட பொறுப்பு, உன்னோட இன்லாஸ் உன்னோட பொறுப்பு, இப்படி குடும்பத்துக்குள்ளே மட்டுமே நம்மளோட பொறுப்பை வச்சுட்டு எப்போ நான் என்னோட பொறுப்பாவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை தவிர எல்லாருமே என் பொறுப்பில் வந்துடுறாங்க, ஆனால் நான் அங்கே இல்லவே இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் தி டே I've become invisible. என்னை தாண்டி எல்லாரை பற்றி யோசிக்க சொல்கிறீங்க, என்னை பற்றி நான் எப்போ யோசிக்கிறது? அதை இவங்க யோசிக்க விடாமல் தடுக்கிறாங்கன்றது தான் தட் இஸ் a reality. பெண்ணுரிமையை பற்றி பேசி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். அதாவது பெண்ணுரிமை ஏன் 2025லையும் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஒரு ஷோவை எடுத்து இன்றைக்கி இது மாதிரி ஒரு ஷோ பண்ண வேண்டிய கட்டாயம் தேவையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. ஏன்னா பெண் உரிமை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், சமமாயிடுச்சுன்னு நினச்சிட்டே இருக்கோம். இல்லை ஒரு பக்கம் மேடாக இருக்குது, மேடாக இல்லை அது மலையாக இருக்குது, மலையாக இல்லை இமாலயா அளவுக்கு உயரத்தில் இருக்குது. அப்போது மடுவிலிருந்து ஒரு உயரத்துக்கு ஏறி ஒரு பெண்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெண்ணுரிமை கிடச்சிருச்சுன்னு சொன்னாலும் ஒரு இடத்துல ஏன் நம்ம பெண்ணுரிமையை பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ள இந்த பெண்ணுரிமை மாட்டிக்கிட்டு சின்னாமின்னப்பட்டு கிடக்கு. கொஞ்சம் லேட்டாக குழந்தை பெற்றுக்கங்கன்னு பசங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், சம்பாரிச்சிட்டு குழந்தை பெற்றுக்கங்கடா. ஆனால் அதையே ஒரு பெண் மருமகளாக வீட்டுக்கு வந்துட்டா அந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. உடனே பெற்றுக்குப்பா, அதெல்லாம் காலகாலத்தில் நடந்துடணும் அப்படின்னு ஒரே இடத்துல இந்த குடும்பம் தான் நிர்பந்திக்குது. சமூகம் மறுபடியும் கேள்வியாக கேட்டு அந்த பொண்ணை ஒரே இடத்துல கார்னர் பண்ணுது. சொந்த கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் வர்றவங்க வைக்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் உள்ளூரில் வேலைக்கு இல்லையா, ஏன் வெளியூர் வேலைக்கு போகணும்,
ஏன்னா நீ ஒரு பொண்ணு, நீ வெளியூரில் போய் எப்படி தனியாக வேலை பார்த்து சம்பாரித்து நீ தனியாக இருப்ப அப்படிங்கிற கேள்வியை ஒரு ஆணுக்கு கேட்கறது இல்லை, ஆனால் ஒரு பெண்ணுக்கு நம்ம கேட்குறோம் இன்றைக்கி. ஆண் சுதந்திரத்தை பற்றி நம்ம கேள்வி கேட்காதவங்க பெண் சுதந்திரத்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு இடத்துல கேட்குற இடத்துல தான் அந்த சுதந்திரம் இன்ன வரைக்கும் இருக்குங்கும் போதே அந்த இடத்துக்கு பெண் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டியும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, பிரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான பிரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா, டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.